ம் பீட்டர் மட்டுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாரும் பாருங்க. நம்ம ரூல்ஸா இப்படி வண்டி ஓட்ட போகிறோங்கிறத தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. பாருங்க, லெஃப்ட்டில் திரும்ப போகிறோங்கனால லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டோம். அதுக்கெலாம் ஒரு பாயிண்ட் உண்டுங்க. இப்போ வண்டியை ஸ்டார்ட் பண்ணதுக்கு, சீட் பெல்ட் போட்டதுக்கு. இப்போ இதில் வரும்போது ஸ்டாப் அப்படின்னா கரெக்டாக நிற்கணும். அப்போ தான் +18 கிடைக்கும். இல்லை நீங்கள் அப்படியே போயிருந்தீங்கன்னா நமக்கு அதில் -18 பாயிண்ட் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் இது வந்து ரூல்ஸாக ஓட்டுறது. இப்போ லெஃப்ட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்பினதுனால +30 பாயிண்ட் நமக்கு கிடச்சிருக்குது. இப்போ சிக்னல் வருது. இப்போ சிக்னல் க்ரீன் சிக்னல் இருந்ததுனால நம்ம போயிட்டோம். அதனால் பிரச்சனை கிடையாது. +50 இது -50 இருக்குன்னா ரோடை அந்த ஒயிட் கலர் கோடுக்கு லெஃப்ட்டில் வந்துட்டேன். அதனால் இப்போ மழை வந்த உடனே நம்ம போட்டுறணும். இப்போ லெஃப்ட்டில் +50 +30 கரெக்டாக நம்ம பாயிண்ட்டுக்குள்ள தாங்க போகணும். பாருங்கள், அடுத்த சிக்னலில் ரெட்டு விழுந்தது, வண்டி நின்றுச்சு. இதில் நிற்காமல் போனோம்னா 200 200 ஃபைன். 200 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இப்போ நம்ம லெஃப்ட்டில் திரும்ப போகிறோம். இப்போ +50 அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் போட்டு திரும்பினாலும் +30 கிடைக்கிறோம். பேப்பர்ஸ் ஆஃப் பண்ணதுனால -20 போயிடுச்சு. அது கரெக்டாக மழை பெஞ்சதுன்னா ஆன் பண்ணணுங்க. அதான் ரூல்ஸு. இப்போ க்ரீனில் தான் இருக்குங்கனால நம்ம ஸ்ட்ரெயிட்டாக போயிடலாம். இப்போ அதில் சைடில் 35 km ஸ்பீடுனா அது 35 தான் போகணும். அதுக்கு மேலே போனால் நமக்கு ஃபைன் விழுந்துடும். அதையும் பார்த்துக்கோங்க. இப்போ ரைட்டில் திரும்ப போகிறோம். ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டிருக்கோம். பின்னாடி ஒரு கார்காரர் வந்து நிற்காப்புல நம்மளை இடிக்கிற மாதிரி. இது வந்து ரூல்ஸாக வண்டி எப்படி ஓட்டுறது அந்த இது தான் இன்றைக்கி பார்க்குறது. வந்து நம்ம பார்த்தீங்களா, இப்போ 230 போயிடுச்சு. கரெக்டாக ரூல்ஸாக திரும்பலை. க்ரீன் விழுந்துருச்சு. லெஃப்டில் திரும்புகிறோம். போகுது. இதில் ரைட்டில் திரும்பணும்னா இந்த ரைட்டில் போய் தான் திரும்பணும். இப்போ இந்த இடத்துல கரெக்டாக போகலைங்கிறதுனால 50 ரூபா இதாகிடுச்சு. இண்டிகேட்டர் போட்டதுனால நமக்கு 30. இப்போ இதில் ஸ்டாப் வருதுன்னா அது கரெக்டாக நின்று தான் போகணுங்க. நிற்காமல் போனோம்னா ஃபைன் வந்துடும். நின்று அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் போட்டு மூவ் பண்ணணும். அந்த வண்டியை இடித்ததுக்கு 40 ரூபா. கொஞ்சம் அவசரப்பட்டு ஸ்பீடாக போயிட்டேன் ஏற்றவங்கிறதுனால. இப்போ ரைட்டில் போகுது. ஒரு 35னா 35 அந்த மாதிரி தான் போகணும். ஆமாம், மைண்டில் வச்சுக்கோங்க. கரெக்டாக அந்த கோடு அதில் ஏரோ மார்க் அதெல்லாம் போட்டிருக்கோம்.
இந்த ரூல்ஸாகவே தான் நம்ம போகணும். இது இந்த மஞ்சள் கலர் கோடு இருக்குல்ல, அதிலலாம் வண்டி அங்கே லைட்டாக சைட் ஆகினாலும் நமக்கு ஃபைன் விடும். இப்போ இண்டிகேட்டர் அங்கே இதிலேயே போட்டதுனால -30 நமக்கு. ஏன்னா நம்ம திரும்புகிற இடத்துக்கிட்ட தான் போடணும், இல்லைனா நம்ம அதில் திரும்பணும், அங்கே திரும்பலை, அதனால் ஃபைனு. இது வந்து ரூல்ஸ் கேம் தாங்க, வேறு எதுவும் லெவல்லாம் கிடையாது. கரெக்டாக நம்ம போய் எவ்வளோ பாயிண்ட்டு சேகரிக்கும் அந்த இதுதான். எவ்வளோ பாயிண்ட்டு சேகரிக்கும், எவ்வளோ பாயிண்ட் மைனஸில் போகுது, அந்த மாதிரி தான். இது சிக்னலே கிடையாது. இப்போ போயிட்டே இருக்கும்போது இனிமேல் ஒரு வண்டியை நான் ஃபாலோ பண்ணி போவேன். அந்த வண்டி எங்கெல்லாம் போகுது அப்படிங்கிறத நான் பார்ப்பேன். அப்படி பார்க்கும்போது அந்த வண்டிக்கு ப்ரோக்ராமிங் வந்து கேமில் ப்ரோக்ராமிங் எப்படி போட்டிருக்காங்கன்னா, அந்த வண்டி இங்கேருந்து வெளியே சுற்றணும், ஒரு 2-3 பில்டிங் சுற்றும். அதுக்கப்புறம் திரும்ப அந்த பார்க்கிங் ஏரியாவுக்குள்ள உள்ளே வரும். அப்புறம் பார்க்கிங் ஏரியாவில் வந்து உள்ளே வந்து அப்படியே ஒரு ரவுண்ட் அடிக்கும். அதுக்கப்புறம் அப்படியே போகும். அப்படியே தான் அந்த வண்டி தான் அதே இதை மட்டும் தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதேமாரி ஒரு 50 வண்டிக்கு அந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராமிங், அவ்வளோதான். அந்த 50 வண்டி அப்படி சுற்றிக்கிட்டே வரும், அவ்வளோதான். நம்ம அதில் முன்னாடி போய் நின்னோம்னா அந்த வண்டி ஸ்டாப் ஆகுற மாதிரி அந்த மாதிரி மட்டும் தான் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த மாதிரி உள்ளே போதில் இந்த மாதிரி உள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் போவோம். அதுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு வந்துட்டு பார்க்கிங் ஏரியா, அதாவது பார்க்கிங் ஏரியாவுக்கு வந்துட்டு அப்படியே ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே போவோம். இப்போ பார்க்கிங் ஏரியாவிலேருந்து நம்ம என்ன வம்பு பண்ணாலும் அவ்வளோவா ஃபைன் வரல. நான் செக் பண்ணி பார்த்தேன். ஒரு சில நேரம் அந்த பார்க்கிங் ஏரியாவில் சர்ன்னு அதில் உள்ளே போனால் 20 பாயிண்ட் மைனஸ் உள்ளது. மற்றபடிலாம் ஒன்றும் பார்க்கிங் ஏரியாவில் ரவுண்ட் அடிச்சிருப்பேன். அப்புறம் எல்லா வண்டியும் மறைச்சி ஒரு வண்டியை நிப்பாட்டியிருப்பேன். அப்போது அவ்வளோவா ஃபைன் வரல. ஆனால் வெளியில் லைட்டாக இது பண்ணாலும் டக்குன்னு பாயிண்ட் மைனஸில் போய்கிட்டே இருக்கும். இப்போ அந்த வண்டியெல்லாம் போதில்லை, அந்தந்த வண்டிக்கெலாம் ஒரு ப்ரோக்ராமிங் மாதிரி இருக்கும். அது இந்த இடம் அப்படியே போயிட்டே இருக்கும், அவ்வளோதான். நல்லா அப்படின்னு சுற்றி வந்துக்கிட்டே இருக்கும். வருது பாருங்கள், ரோல்ஸ் ராய்ஸ் கார்லாம் வரும். ரோல்ஸ் ராய்ஸ் காரை தான் நான் ஃபாலோ பண்ணுவேன். ஒரு டாக்ஸி மாதிரி ஒரு வண்டி ஃபாலோ பண்ணுவேன், எல்லா கலரு. அதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஃபாலோ பண்ணுவேன். ஏன்னா அதை மிஸ் பண்ணிட்டேன். ஒரு சிக்னல் நிற்காமல் போயிடும், நமக்கு சிக்னல் விழுந்துடும். அங்கன்ட்டேன் ஃபாலோ பண்ணுறேன்ட்டு அன்ரூலாகவும் நான் நிறையா இது போயிருக்கிறேன். அது இனிமேல் தான் ஃபாலோ பண்ணுவேன்னு நினைக்கிறேன். இதில் ஒரு வண்டி ரைட்டில் போவோம், ஒரு வண்டி ரைட்டில் தான் போகுது. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வண்டி சிக்னல்லேருந்து முன்னாடி போயிடுச்சு. சிக்னல் வெல்றதுக்கு முன்னாடியே போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ நான் இந்த வண்டி எல்லோ கலர் வண்டியை தான் ஃபாலோ பண்ணி போயிட்டே இருப்பேன். அந்த வண்டி இப்போ எங்கெங்கெல்லாம் போகுது அப்படின்லாம் பார்ப்பேன். அதேமாதிரி நானும் இப்போ போய்கிட்டு இருப்பேன். இந்த வண்டி பின்னாடியே தான் நானும் போவேன். பாருங்க,
இந்த வண்டி ரைட்டில் திரும்பிடுறேன், நான் ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு திரும்பிடுறேன் நானும். இப்படி போய் அதில் வெளியில் வந்து ரோட்டுக்கு வந்துடும். வண்டி எங்கேயுமே நிற்க போய்கிட்டே தான் இருக்கும். ஆனால் இதையும் நான் ஒரு சிக்னலில் மிஸ் பண்ணிடுவேன். நம்ம அதுக்குன்னு ரூல்ஸாக தாங்க போகணும். சும்மா அதுக்குன்னு அந்த வண்டி பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னா நமக்கு பாயிண்ட் இல்லாமல் போயிடும். எல்லாம் சுற்றி இங்கே வெளியில் அவுட்ரு வந்தாச்சு, ரோட்டுக்கு வந்தாச்சு. அப்படியே ரோட்டுக்கு போகுது. க்ரீன் சிக்னல் தான் இருக்குது, அதனால் நம்ம தரன்னு போயிடலாம். லெஃப்டில் இருந்து போகுது அப்படிங்கிறனால. ரைட்டில் திரும்புது, ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டு நம்மளும் ரைட்டில் திரும்பிடலாம். பார்த்துட்டே இருங்க எப்படி நிறைய போகிறேன்னு. இது வந்து நமக்கு ஒரு டிரைவிங் ஸ்கூல் மாதிரி தான், கேமில் வேறு ஒன்றும் இல்லை. இதுக்குன்னு ரியல் இந்த மாதிரி தான் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், வண்டி திரும்பியும் பார்க்கிங் ஏரியாக்கில் வந்துருக்குது. அந்த எல்லோ கலர் காரு பாருங்கள், திரும்ப வெளியில் அப்படியே போகுது. ஓ, முன்னாடி ஒரு டாக்ஸி வந்துருச்சு. டாக்ஸி நல்ல வேலை திரும்பிச்சுங்கிறதுனால திரும்பியும் அகைன் நம்ம ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆனால் அந்த வண்டி கொஞ்சம் நின்றுறது கஷ்டம் நமக்கு. இல்லை இந்த மாதிரி ஒரு பார்க்கிங் ஏரியா கிடைப்போம். அப்படியே வண்டியெலாம் பார்க்கெலாம் பண்ண மாட்டாங்க, அப்படியே சுற்றி வரும். இது ஒரு பெரிய கண்டுபிடிப்புலாம் கிடையாது, சும்மா அது தெரிஞ்சதுனால சொல்கிறேன். ஏக்கு மைனஸ் இருந்ததுன்னா ஸ்பீடு ஓவரு. இது அந்த வண்டியை முட்டினதுக்கு 40. ஒரு 5000 பாயிண்ட் வர்ற வரைக்கும் நான் விளாண்டுருப்பேன். நம்ம இது வந்து ஒரு வண்டி ரூல்ஸாக ஓட்டுறது அந்த மாதிரி தான். இந்த மாதிரி டயத்தில் இப்படி செக் பண்ணேன், அதனால தான் அந்த வண்டியை விட்டேனான்னு தெரியல. வண்டி நிற்கிது நம்ம நேரத்துக்கு. ஐயோ வந்துட்டான்டா, ஒயிட் கலர் கார் குறுக்க வந்துட்டாங்க. அதனால் கலர் கார் குறுக்க வந்தாலும் மிந்தி லைட்டாக பிடிச்சிட்டேன். சரிங்களா, திரும்ப அகைன் அந்த பார்க்கிங் ஏரியாவில் ஒரு ரவுண்டு, அவ்வளோதான், அப்படியே வெளியில் போயிடும். அகைன் சிக்னலு ரைட்டில் திரும்புதோம்.
திரும்பவும் பார்க்கிங் ஏரியா பார்த்தீங்களா. இந்த மாதிரி தான் எல்லா வண்டியுமே அப்படி தான் ரோட்டில் போயிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே ஒரு பார்க்கிங் ஏரியாவில் சுற்றிட்டு வரோம். இப்போ இந்த எல்லோவை மிஸ் பண்ணதுக்கப்புறம் ரோல்ஸ் ராய்ஸ் காரை ஃபாலோ பண்ணுவேன், ஒரு ரெட் கலர் காரை. அதுவும் அப்படி தான். க்ரீன் சிக்னல் தான், போயிடலாம். நல்லா டிரைவிங் பிடிச்சவங்களுக்கு நல்லாயிருக்கும் இந்த கேமு. நல்லாயிருக்கும், ரியலாக விளாடுற மாதிரியே ஒரு ஃபீலு, ரியலாக ஓட்டுற மாதிரியே. ஓ, ஏக்கு -50 அந்த எல்லோவில் போனதுக்கு. எல்லோ மிஸ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இதில் இப்போ சிக்னல் விழுந்துடும், இருந்தாலும் நான் போயிடுவேன். ஐயோ, 120 அதில் போய் முட்டினதுக்கு. அவ்வளோதாங்க, எல்லோ மிஸ் பண்ணிட்டேன். திரும்பி நாள் பார்த்தேன், அதில் ஒரு பூஞ்செடி மாதிரி ஒன்று வச்சுருந்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் நம்ம இனிமேல் வேறு காரை ஃபாலோ பண்ணுவோம். இந்தா அப்படியே சும்மா ஒரு காமெடியாக விளாண்டுருப்போங்க. இப்போ அதில் ரைட்டில் போயிடும், அந்த ரோல்ஸ் ராய்ஸ் கார் தான் நமக்கு இனிமேல் அடிமை. அதை ஃபாலோ பண்ணிட்டு போயிட்டுருப்போம். அது எங்கெங்கே போகுதுன்னு பாருங்கள். சேம் அதுவும் அப்படி தான், அப்படியே போகும். அந்த உடனே ஒரு பார்க்கிங் ஏரியாக்குள்ளே போவோம். அந்த பார்க்கிங் ஏரியாக்கில் அப்படியே சுற்றி அதுக்கப்புறம் திரும்ப வெளியில் வரும். அந்த மாதிரி இதே ஃபாலோவில் தான் போய்கிட்டு இருக்கோம். உங்களுக்கே தெரியும், நீங்கள் ஃபுல்லாக வீடியோவை பார்த்தா. எங்கே நீங்கள் வீடியோவை பார்ப்பீங்க, தள்ளி விட்டு போயிட்டுருப்பீங்க. சொன்ன மாதிரியே அது இப்போ ஒரு பார்க்கிங் ஏரியாவில் உள்ள போகுது பாருங்கள். இது ஃபியூல், இது பார்க்கிங்கும் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படியே தாங்க சுற்றி சுற்றி வரும். இதில் இந்த கேமில் வந்து நிறையா மோடு இருக்குது. நம்ம இப்போதைக்கு இது வந்து ஒரு ட்ரைனிங் மோடு மாதிரி தான். இப்போ இந்த வண்டியை டிசைக்கு 160 ரூபா இந்த ட்ரைனிங்கில் மைனஸ் ஆகிருச்சு, அந்த வண்டியை பிடிக்கிறது வேண்டி. இப்போ இது ஒரு நமக்கு ஒரு ஜஸ்ட்டு ஃபன்னு மாதிரி என்ன பண்ணி பார்ப்போம் அப்படிங்கிறதுனால தான். ரைட் சைட்லேருந்து இப்போ ஒரு ரோல் ரைட்ஸ் இருந்தது பார்க்கிங்லேருந்து அதுதான் அப்படியே சுற்றி சுற்றி வரும். இதில் நிறையா மோட் இருக்குது. ஆஃப் ரோடு கேமு, அதுக்கப்புறம் மவுண்டெயின், அந்த மாதிரி நல்லா எஃபெக்டிவ்ஃபுல்லாக கேமும் இருக்குது, இதுவும் இருக்குது.
இதில் தலைவர் உள்ளே திரும்பிடுவார். திரும்பிட்டாரா நம்மளும் உள்ளே திரும்பிடுவோம். அப்படியே அங்கூடி வெளியில் போகிறாரு பாருங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பார்க்கிங்கில் உள்ளே போயிட்டு அப்படியே பார்க்கிங்லேயே ஒரு உள்ளே ரவுண்டு அடித்து வெளியில் வருவார். நம்ம இதுக்கு முன்னே கேம் விளாண்டுருக்கலாம் எப்படின்னா சும்மா அடித்து பறந்து போவோம், அந்த மாதிரி தான். அந்த மாதிரி ஃபைனல் ஹீன்லாம் எதுவுமே விடாது. இது கொஞ்சம் ரூல்ஸாக உள்ள கேமு. சொன்ன மாதிரி அந்த ஃபீல் வந்துருச்சு பார்த்தீங்களா, மொதல் வந்தது. அதில் அந்த சைடுந்து இந்த சைடு வரும், இப்போ இந்த சைடுந்து அந்த சைடு. இப்போ போகிறோம். தலைவர் சிக்னலில் நிற்கலைன்னா அவ்வளோதான், இதையும் மிஸ் பண்ணியிருப்போம். நமக்கு ஏன்னா ஓவர் ஸ்பீடு. ஓவர் ஸ்பீடுனால அதிலே காட்டிடும் ரெட்டு அந்த மாதிரி. சைடில் விழுந்துச்சு, ரைட்டில் போகிறோம். சைடில் க்ரீனு போயிடலாம். ஃபாலோ பண்ணி இதே ரெட் இருந்துச்சுன்னா போகலாம். 200 ஃபைன் உள்ள வரணும். இல்லை 200 சொல்ல 200 பாயிண்ட். ஓகேவா? இது கேமில் ஃபஸ்ட் விளாண்டுருப்பேன். எல்லாமே ரூல்ஸ் தெரியாது. அப்போது ஃபைன் தான் அதிகமாக வரும். இப்போ ஓரளவுக்கு தான் ரூல்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருச்சு. சிக்னலில் போட்டால் தான் வண்டிலாம் பறக்கும். மாதிரி தான். எல்லோ கலர் விழுந்தாலே இவர் நின்றுவார். நம்ம அப்படி நிற்க மாட்டோம். என்ன நிற்கலாம். இப்போ இதுலேருந்து அந்த சைடு நின்னோம்னா ரைட்டில் தான் போகணும். இதில் லெஃப்ட் சைடில் நிற்கிறாங்கன்னா ஸ்ட்ரெயிட்டில் தான் போகணும். அந்த மாதிரி இருக்கும். அப்படியே ரூல்ஸ் மாதிரி போனாலும் ஃபைனு செய்யணும்.
சீரியலில் நிற்கலை -200. இப்போ தலைவர் அங்கூடி நிற்கிறார், நம்ம இங்கூடி நிற்கும், அதுக்கும் நமக்கு ஃபைன் விழும். இந்த -50. அதே தாங்க அந்த வண்டியெல்லாம் சுற்றி வந்ததில்ல, அதே இடம்தான். இதில் ரைட்டு, ஸ்ட்ரெயிட்டு, அதுக்கப்புறம் லெஃப்ட்டு, திரும்ப அகைன் ஒரு பார்க்கிங்கு, அப்படி சுற்றி சுற்றி வருங்க. பார்க்குறவங்களுக்கு கொஞ்சம் போர் அடிக்க தான் செய்யும். இருந்தாலும் வண்டி எப்படிலாம் ஓட்டியிருக்கோம் அப்படிங்கிறதுனால பாருங்கள். இதில் விழுந்துருச்சு, அந்த வண்டியை பிடிக்கணுங்காண்டி போகலை, நின்ட்டேன். ரெட்டு அங்கே தான் நிற்கிது, ரோல்ஸ் ராய்ஸ் காரும். பிடிக்கணும், போகணும் ஸ்பீடு. அந்த தான் போகுது. நமக்கு இதில் நல்ல நேரம் க்ரீன் தான் இருக்குது. 35 பிடிச்சிட்டேன் எப்படியோ. ஸ்ட்ரைட்டாக போகிறோம். பில்டிங்கு, ரைட் சைடில் புல், மரங்கள், கிராஃபிக்ஸ்லாம் நல்லா இருக்குது. இந்த இடம் உங்களுக்கு இப்போ எத்தனாவது வருதுன்னு தெரியும், எத்தனாவது வாட்டி. உங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்படியே தான் இப்படி இந்த இடத்துல சுத்தம். நம்ம போவோம் ஒரு பார்க்கிங் ஏரியாவுக்கு. ரைட்டில் இண்டிகேட்டர் போட்டிருக்கு, இப்போ நம்ம ரைட்டில் போகிற மாதிரி இருக்கும். வந்தாச்சு பாருங்கள் பார்க்கிங் ஏரியா. தலைவர் உள்ளே போய் ரைட்டில் போய் அப்படியே ஒரு சுற்றி அப்படியே வெளியில் வந்துடுவாப்புல. எப்படி இது இந்த இடத்துல ஒரு 2 வாட்டி சுற்றி வருவாப்புல. இந்த வண்டிக்கு இதுதான் ரூல்ஸு, ப்ரோக்ராமிங் அந்த மாதிரி தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இப்படி போயிட்டு வரோம், திரும்பி இதே இடத்துக்கு வருவாப்புல. ஸ்டாப் பண்ணி நம்ம அப்படி ஒரு ரோட்டில் ஒரு ரவுண்டு போயிட்டு இந்த அடுத்த ஒரு ரோல்ஸ் ரைட்ஸ் வந்தாச்சு உள்ள. அவரும் அங்கே தான் போயிட்டு வருவார், அப்படி ஒரு சுற்றிட்டு வருவார். பாருங்கள் அதே மாதிரி தான் இருக்கும். நான் சொன்னாலும் அதான் உண்மை. இந்த மாதிரி தான் எல்லாம் இருக்கும். நம்ம அதெல்லாம் எதுவும் இது பண்ணி பார்த்துருக்க மாட்டோம். நம்ம வந்தோமா அடி கேமை பறக்க விட்டோமா, காரெல்லாம் வெடிக்க விட்டோமா அப்படின்ட்டு இருந்திருப்போம்.
அந்த அதாவது சும்மா நமக்கு டைம் பாஸுக்கு அந்த வண்டியை ஃபாலோ பண்ணி போனதுனால நமக்கு ஏதோ ஒன்று கிடச்சிருக்கு, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. இப்போ திரும்ப வந்துட்டாப்புல ஒரு பார்க்கிங்கில். அப்படி அங்கே சுற்றிட்டாரு. அதே இதில் வெளியில் போகிறார். அதாங்க பார்த்தீங்கன்னாங்க, அங்கே ஒரு பார்க்கிங் முடிஞ்சு இப்போ பக்கத்தில் உடனே ஒரு பார்க்கிங் உள்ளே போயிட்டு அப்படியே வெளியில் வர்றாரு. இதுதான் அவர் ஸ்டேட்டாகவே போயிருக்கலாமே தலைவர் சொல்கிறது. சரி பாருங்கள், பார்த்து கொண்டே இருங்க. நம்ம சொன்ன மாதிரி அதே இடம் வந்துருச்சு. திரும்பியும் பாருங்கள், ரெண்டாவது டைமு அப்படி உள்ளே போயிட்டு அதே அதே தான், அப்படியே அந்த பார்க்கிங் தான். அப்படியே உள்ளே போயிட்டு ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு அப்படியே இதில் வெளியில் வருவார்.
பாருங்கள், சின்னதாக ஒரு அலப்பறை. எப்படின்னா 2 சைடும் போகிற வண்டியை கொஞ்சம் லைட்டாக லாக் பண்ணி பார்த்தேன். இதுக்கெல்லாம் ஃபைன் எதுலாம் விழல எதுவுமே. கொஞ்சம் நேரம் இந்த மாதிரி தான் அப்படி பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாருங்கள், அந்த சைடு வண்டியெல்லாம். இப்போ அதனால் அந்த பிளாக் கலர் பாருங்கள், அந்த எல்லோ கலர் கார்லாம் அதிலே தான் சுற்றிட்டு வரும். அங்கேருந்து வர்ற கார் வந்து பின்னாடி வந்து நிற்காது, அப்படியே அதிலே சுற்ற ஆரம்பிச்சிடும். பாருங்கள், இப்போ பாருங்கள், ரெட்டுங்கிட்டு வரும் வந்து திரும்பி அதுக்குள்ளே அப்படி போயிடும். அப்படி அந்த மாதிரி போய்கிட்டு இருக்குது காரு பின்னாடி. சொல்கிறேன்னா இப்போ உங்களுக்கு நான் அப்படி இந்த சைடு காட்டுவேன். இந்த சைடு அதேமாதிரி அப்படி நாங்கள் நிற்கிது. இப்படி தாங்க இப்படி விளாண்டுக்கிட்டு இருந்தோம். சரி, நமக்கும் போர் அடிக்கல. 6310 காயின்ஸ் கிட்ட வந்துருச்சு பாயிண்ட்டு. அவ்வளோதான், இப்படி இப்படி பண்ணிகிட்டு இருந்தோம். அவ்வளோதாங்க, எல்லாத்தையும் எடுத்து விட்டேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு. லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.